எம்பெருமான் நாராயணனுடைய தச அவதாரங்களில் ஒரு சிறந்த அவதாரம் அப்படின்னா அது கிருஷ்ண அவதாரம். அற்புதமான கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்ற இந்த பண்டிகையை ஆண்டுதோறும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இது ஒரு பண்டிகையாக மட்டுமல்ல, பல பேருக்கு வரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் அப்படின்னு சொல்லணும். குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணனை வரவேற்று கோலம் போட்டு கிருஷ்ண பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி ஆராதனை பண்ணி வழிபாடு பண்ணா கண்டிப்பா அடுத்த ஆண்டவர்களுக்கு குழந்தை பேர் வாய்க்கும் அப்படின்றது பலருக்கும் அனுபவமான உண்மை. இப்படி சிறப்புக்குரிய இந்த கிருஷ்ண ஜெயந்தியில அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்தில வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது மகனாக வந்து அவதாரம் பண்ணினார். இதுதான் கிருஷ்ண அவதாரத்தினுடைய நாள் நட்சத்திரம். அஷ்டமினா ஒரு கெட்ட நாள் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் நிறைய பதிவுகள்ல அதை பத்தி சொல்லியிருக்கிறேன். அது ஒரு கெட்ட நாள் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மாவே அந்த நாள்ல தான் தேர்வு பண்ணி அவதாரம் பண்ணியிருக்கிறார். அத்தனை சிறப்புக்குரியது அஷ்டமி. ஆகவே கோகுலாஷ்டமி கொண்டாட விரும்பக்கூடியவர்கள் 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல உங்களுடைய வழிபாட்டை வைத்துக் கொள்ளலாம். தேதி மாலை 6 மணிக்கு மேல கொண்டாடலாம். ஏன் அப்படின்னா கிருஷ்ணருடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி இருட்டின பிறகு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். மாலை நேரத்துல அப்பதான் நல்லா அலங்காரம் பண்ணி கிருஷ்ண பகவானுக்கு நல்ல வாத்திய இசைகள் எல்லாம் வைத்து பக்ஷணங்கள்லாம் நிறைய செஞ்சு வச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு ஆயர்பாடி கோகுலம் எல்லாம் அப்படி அற்புதமாக அவரை கொண்டாடி மகிழ்ந்தார்களாமா. அதனால மாலையில வழிபாடு செய்யக்கூடியது சிறப்பு. மகாலட்சுமியினுடைய வழிபாடு கூட மாலையில சிறப்புடையதுன்னு நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். யாருக்கு சொல்றேன் அப்படின்னா குழந்தைக்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்துல கும்பிட்டீங்கன்னா அது அதி விசேஷமாக நமக்கு விளங்கும். அதனால 27ஆம் தேதி காலையில 6லிருந்து 7:30 மணிக்குள்ளாக நீங்க இந்த வழிபாட்டை செஞ்சு நிறைவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் விசேஷமான பலனை உங்களுக்கு தரும். எப்படி வழிபாடு செய்யணும்? கிருஷ்ணர் உங்க வீட்டுல ஏற்கனவே நீங்க விக்கிரகமாகவோ படமாகவோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி ஒரு மனையில எடுத்து வச்சுக்கோங்க. நாங்க புதுசா ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ணருடைய திருவுருவம் வாங்குறோம் அப்படின்னா அது வாங்கிக்கோங்க. இந்த வருஷம்தான் வாங்கலாமான்னு யோசிக்கிறோம் அப்படின்னா வாங்குங்க. குழந்தைக்காக விரதம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த குட்டி கிருஷ்ணரா இருப்பார் இல்லையா, நல்ல முட்டி போட்டு அப்படி தவழ்ந்து கையில வெண்ணெல்லாம் வச்சுட்டு வர்ற மாதிரி அப்படி ஒரு குட்டி கிருஷ்ண விக்கிரகத்தை வாங்கிக்கோங்க. வாங்கி வீட்டுல அழகான ஒரு அந்த மனப்பலகையில கிருஷ்ணரை வச்சுட்டு நாம கிருஷ்ணருடைய பாதங்களை நம்ம வீட்டுக்கு போடணும். நம்ம வீடு வாசல் எங்க ஆரம்பிக்குதோ அங்கிருந்து கிருஷ்ணருடைய பாதங்களை போட்டு அந்த பூஜை நடக்கிற இடம் வரைக்கும், பூஜை அறையில பூஜை பண்றீங்கன்னா பூஜை அறை வரைக்கும் நீங்க அந்த பாதங்கள் போடணும். கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு எழுந்தருளுகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்படி கிருஷ்ணரை வீட்டுக்குள்ள வர வச்சு கிருஷ்ணருக்கு நல்ல மலர்களால அலங்காரம் பண்ணி என்னென்ன வண்ண மலர்கள் கிடைக்குதோ எல்லாமே கிருஷ்ணருக்கு சாத்தலாம். துளசி அதுல 2 சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த மலர்கள் அவருக்கு சாத்திட்டு அதுக்கப்புறமா நெய்வேத்தியம். கிருஷ்ணருக்கு மிக முக்கியமானது பலகாரங்கள் தான். கிருஷ்ணரை பத்தி பேசும்போது வெண்ணெயை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. அருணகிரிநாத சுவாமிகள் கூட கிருஷ்ணர் வெண்ணெய் திருடி உண்டார் அப்படின்னு சொல்றார். நவநீதமும் திருடி உரலோடு ஒன்றும் ஹரி ரகுராமர் சிந்தை மகள் மருகோனே அப்படின்னு சொல்றார். நவநீதம்னா வெண்ணெய். வெண்ணையை திருடி தின்று உரலிலே கட்டுண்ட நாராயணருக்கு பிரியமான மாப்பிள்ளை அப்படின்னு முருகப்பெருமானை கொண்டாடுகிறார். அழகான அந்த கிருஷ்ணர் ஏங்க இப்படி திருட்டுத்தனம் பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இந்த வெண்ணெயை ஒவ்வொரு ஆண்டும் வைங்க, வெண்ணெயை கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுங்க நம்ம சொல்றோம். அந்த வெண்ணெயின் தாத்பரியத்தை பத்தி நான் நிறையவே உங்களுக்கு பேசியிருக்கிறேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். வெண்ணெய் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் ஏதோ சாதாரணமா நம்ம கடையில வாங்கி வச்சிருக்கிற வெண்ணெய் அல்லது வீட்டுல தயாரிச்ச வெண்ணெயை ரொம்ப பிரியமா கிருஷ்ணர் திருடி சாப்பிட்டார் அப்படின்னு. அது வரலாற்றுல நம்ம படிக்கிறது. ஆனா ஆத்மார்த்தமாக கிருஷ்ணர் எந்த வெண்ணெயை திருடணும் அப்படின்னு நமக்கு யோசித்து பார்த்தா இந்த விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கறந்த பால் வாங்கிட்டு வர்றோம். கறந்த பாலோ பாக்கெட் பாலோ ஏதோ பால் வாங்கிட்டு வரோம். அந்த பாலை நாம ஒரு பாத்திரத்துல விட்டு காய்ச்சிரும். எதற்காக காய்ச்சணும்? பாலுக்குள்ளே மறைந்து இருக்கக்கூடிய தண்ணீரை வற்ற வைப்பதற்காக பாலை காய்ச்சணும். அப்படி பாலை காய்ச்சி அது இளம் சூடு பக்குவமா இருக்கும் போது அதை உர ஊத்தணும். அது ரொம்ப சூடா கொதிக்கும் போதும் உர ஊத்தக்கூடாது. ஆறி போய் பச்சை தண்ணி ஆனதுக்கு அப்புறமும் நம்ம உர ஊத்தக்கூடாது. ஒரு பக்குவமான இளமான சூட்டுல இருக்கும் போது அது உறைவிடணும். உறைவிட்டு அதை உரியில எடுத்து வச்சிடணும்.
விடியற்கால அதுல இருக்கிறது அந்த ஆடையெல்லாம் அப்படி எடுத்து போட்டு கடைஞ்சா அதிலிருந்து வெண்ணெய் அப்படிங்கிற ஒரு பொருள் வெளிப்படும். அதுபோல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இளம் வயதிலே இறைவனுடைய மந்திரமாகிய உரை விட்டு வைராக்கியம் என்கின்ற உரியிலே இருந்து பக்தி என்கின்ற மத்தையும் ஞானமாகிய கயிறையும் கொண்டு கடைந்தால் இறைவன் என்கின்ற வெண்ணெய் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவார். பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம் அப்படின்னு பாம்பன் சுவாமிகளும் நமக்கு சொல்ற. அதுல ஒரு நுட்பம் பாருங்க, மத்தில தான் வெண்ணெய் படியும், கயிற்றில வெண்ணெய் படியாது. அது மாதிரி பக்தியில தான் இறைவன் ஒன்றுவான். பக்தி வலையில் படுவோன் கான் அப்படின்னு பெரியோர்கள் அந்த இறைவனை வாழ்த்தி இருக்கிறார்கள். அப்படி பக்தியில விளைந்த அந்த வெண்ணெயை பகவான் உண்டு கோபிகாஸ்திரிகளுக்கெல்லாம் அருள் புரிந்தார். அப்ப அவர் கோபிகாஸ்திரிகளிடத்துல போய் வெண்ணெய் திருடி தின்றது நம்முடைய ஆன்மாவை இறைவன் ஏற்றுக்கொள்வதற்கு சமமானது. நம்மை அவன் மிக விரும்பி ஏற்றுக்கொள்கிறான். நாம வரலன்னா கூட அவனே திருடி கொண்டாவது போய்விடுவான், நமக்கு நன்மையை தருவான் அப்படிங்கிறத காட்டுவதற்காகத்தான் இந்த ஒரு அழகான விஷயத்தை எல்லாரும் திரும்ப 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 சொல்றாங்க. கண்ணன் வெண்ணெய் திருடி உண்டான், கண்ணன் வெண்ணெயை திருடி உண்டான். இப்ப வெண்ணெயினுடைய நுட்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப கிருஷ்ண ஜெயந்திக்கு வெண்ணெய் இல்லாமலா? நீங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பாத்தீங்கன்னா ஆலில எல்லாம் விற்பாங்க. அந்த இலையை வாங்கிட்டு வந்து வச்சு அதுல கொஞ்சமா வெண்ணெய் உருட்டி வைக்கணும். பரம ஏழையா இருந்தா கூட கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய பக்ஷணம்லாம் என்னால பண்ண முடியல அப்படின்னா கூட கிருஷ்ணருக்கு இந்த 5 பொருள்ல ஏதாவது ஒண்ணு உங்களால முடிஞ்சதுன்னா வைங்க, கண்டிப்பா கிருஷ்ணர் அஷ்டலட்சுமிகளும் கொடுப்பார். அது என்ன 5 பொருள்? பாலிலிருந்து பிறக்கக்கூடியதுதான் அனைத்துமே. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய். இந்த 5ல ஏதாவது ஒண்ணு. எதுவுமே எங்களுக்கு முடியல, வசதியே இல்லை, ஒரு டம்ளர் பாலாவது காய்ச்சி கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டு சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வைங்க, அது போதுமானது. இது இல்லமா எங்களுக்கு நல்ல வசதி இருக்கு, இல்லை எங்களால செய்ய முடியும் அப்படின்னா நிறைய பதார்த்தங்கள் செய்வாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் வகை 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 வகையா பிரசாதங்களை நம்ம பார்க்கலாம். சாதங்கள்ல என்னெல்லாம் இருக்கோ எல்லா கலவ சாதமும் செய்வாங்க. சீடை, முறுக்கு, அவல் பொரி, கடலை உருண்டை, மாவு உருண்டை, உருண்டையிலே பொரி உருண்டை, இப்படி எல்லா வகையான உருண்டைகளும் செஞ்சு வைப்பாங்க. ஜிலேபி, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, லட்டு. கிருஷ்ணரை பத்தி பேசணும்னா பலகாரம் அப்படியே நீண்டுகிட்டே போகும். அவ்வளவும் கிருஷ்ணருக்கு விருப்பமானது. இதுல வரலட்சுமி நோன்புக்கு நிறைய அரிசி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அரிசியை எடுத்துதான் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பயன்படுத்துவாங்க. இல்லம்மா நாங்க கொஞ்சமா தான் வச்சோம், பொங்கல் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களால என்ன முடியுதோ ஒரு 4 முறுக்கு சுட்டு வச்சீங்கன்னா கூட போதும், கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார். பழங்கள் என்ன முடியுதோ பழங்கள் வச்சுக்கோங்க, தீபதூப ஆராதனைகள் பண்ணுங்க. கிருஷ்ணருக்குரிய ஸ்தோத்திரங்கள் இருக்கு, நாமாவளிகள் இருக்கு, அதெல்லாம் படிங்க. அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல, ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் கேசவாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் மதுசூதனாய நமக. நம்மளுக்கு தெரியறது தான் நாமா. கிருஷ்ணருக்கு எவ்வளோ நாமா இருக்கு, அந்த நாமால நம்மளுக்கு என்ன தெரியும் அதே சொல்லுங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதை ஒரு 108 முறை சொல்லுங்க. எளிமையா சொல்றது தானே இது, ஒன்றும் ரொம்ப கஷ்டமான நாமா எல்லாம் இல்லையே. எது உங்களுக்கு சொல்ல வருகிறது? குழந்தைக்காக காத்திருந்து இந்த ஆண்டு குழந்தை செல்வம் நாங்கள் பெற்றுவிட்டோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் நன்றி தெரிவிக்கும் விதமாக நனை போலவே ஒரு அழகான குழந்தை நம்முடைய வீட்டிலும் அடுத்த ஆண்டிற்குள் தவழ்ந்து வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடு.